வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்க என் நெஞ்சை நிரப்பி உன் அன்பின் தீயை மூட்டியள்ளும். 10 மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போய்த்துள்ளோம். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். போன வாரம் விஞ்ஞானபுரத்தில் உள்ள விஞ்ஞானபுரம் பண்டிகையில் சிறப்பான பண்டிகை. 3000 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 18,000 கிலோ அரிசி பொங்கினாங்க சாப்பாடு. அதில் என்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறப்போ எங்கள் அண்ணன் எப்படி சென்னைக்கு வந்தாருன்னா, அவங்க அப்பா தான் 20 ரூபா கொடுத்தாராம். 1960 62 இருக்கும். 20 ரூபா கொடுத்தா அன்றைக்கி சாப்பாட்டு வழியில் பயங்கரமான உணவு பஞ்சம். மழை இல்லை, பயங்கரமான உணவு பஞ்சம். அந்த காலங்களில் அரிசிலாம் கிடைக்காது. குருதாளி, கேழ்வரகு. இன்றைக்கி 5 ரூபா தோசை, 50 ரூபா கேழ்வரகு தோசை A to Bயில். அன்றைக்கி கேழ்வரகு தோசை சும்மா ஊற்றாலும் சாப்பிட மாட்டான். இன்றைக்கி அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. குருதாளிங்கிறது சுவையே இருக்காது. இன்னொன்று சாமி, அது பேர் சாமி. தண்ணியே இல்லாமல் வளர்றது, உயிரே இருக்காது. இதுதான் உணவு. அப்படிப்பட்ட காலங்களில் 20 ரூபா கொடுத்து சென்னைக்கு வர சொன்னார். ஏன்பா அங்கே இருக்கிற தம்பி, அதை ஒன்று விட்ட ஒரு மாமா, என்னுடைய சின்ன பாட்டியோட மகன். ஒருவேளை அன்னைக்கு அவங்க கொடுத்த ஆற்றல், அவர் கொடுத்த அட்வைஸ், 2 வருஷம் அவர்கிட்ட வேலை பார்த்தாரு. 2 வருஷம் அவர் கொடுத்த அட்வைஸ் அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஐயா சொன்னாங்க, டிஎஸ்எம்லாம் தெரியாமல் உங்களுக்கு இருக்காதுன்ட்டார். இந்த அளவுக்கு எங்கே போனாலும் தெரிகிற அளவுக்கு, ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குன்னா அது ஒரு மூல காரணம் அவங்களுடைய குடும்பம். இன்றைக்கி ஒரு அருமையான நல்ல தலைப்பை நம்முடைய 25 பேராயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 25 பேராயங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு தி குட்னஸ் ஆஃப் கிரியேஷன். ஆண்டோடைய படைப்பு, படைப்பின் நன்மை தன்மை. நன்மை அதனுடைய தன்மை என்று சென்னை பேராயம் எழுது. படைப்பின் நன்மைகள் என்று தூத்துக்குடி பேராயம் எழுது. படைப்பின் அருமை என்று மதுரை பேராயம் எழுது. இந்த ஒவ்வொரு பேராயங்களும் ஆண்டவருடைய படைப்பு எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய படைப்பு எப்படிப்பட்டது, ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார், உருவாக்கப்பட்ட நோக்கங்கள் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் காணப்பட்டது. அந்தகாரம் காணப்பட்டது. தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெறுமை, அந்தகாரம், இருட்டு, ஒன்றுமே இல்லை, இருட்டு இருந்துச்சு. ஆனால் ஜலத்தின் மேல் தெய்வ ஆவியானவர் அசைவாடி கொண்டார். ஏன்னா உலகம் முழுவதும் எல்லா இடங்களும் தண்ணி தான் இருந்துச்சு. அது 3ல் 1 தான் உலகம் என்று பின்னால் சொல்கிறாங்க. பிரிக்கிறார். தண்ணி, நீர், பரப்பு, நிலம் என்று பிரிக்கிறார். இப்போ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார். வெறுமையாக இருந்ததை காணப்பட்ட ஆண்டவர் ஒளி உண்டாக கடவுளினார். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு ஒளி வேணும். அதுதான் சொல்கிறார், எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். யூ ஆர் ஏ லைட் ஆன் தி வேர்ல்டு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். அப்படி என்ன வெளிச்சம்? வெளிச்சம்னா ஒரு மனிதன் வந்துட்டாருப்பா, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருவார்ப்பா. இவர் வந்துட்டாருப்பா, எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பார்ப்பா. இந்த ஆட்சி வந்துருச்சுப்பா, நல்லா இருக்கும்பா, நல்ல முதலமைச்சர், நல்ல பிரதம மந்திரி, நல்ல ஜனாதிபதி, அப்படி சொல்கிறோம்ல. இவங்க தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும், திருச்சபை நல்லா போகும். இந்த குருவானவர் வராராம், நல்ல குருவானவராம், திருச்சபை மக்களோடு ஒன்றாக இணைந்து போவாராம். ஒரு குருவானவர் ஒரு சர்ச்சுக்கு போனார். ஒரு நாள் அவரால் இருக்க முடியல. சர்ச்சு 3 பிரிவு, அவங்கள எவன்டா நடத்துவான்னு வந்துட்டார். பேராயும் வேண்டாம், வேலையும் வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டார். இப்போ அங்கே ஒரு லேடியை போட்டாங்க. திருச்சபையை கையில் ஃபிங்கர் டச்சில் வச்சுருக்காங்க. திருச்சபை எத்தனை பிரிவாக இருந்தாலும் குருவானவர் கொண்டு போகிற அதுதான் ஒளி. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. சண்டை போடுறவனை பார்த்தா வாங்கய்யா தோத்துறோம், சொல்லுங்கய்யா, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கேன், நீங்கள் சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. அவர் ஆஃப் ஆகிட்டார். அவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி, நீ சொல்லு சரியாக போச்சுன்னா முடிஞ்சு போச்சு குருவானுடைய வேலை. நீ சொல்லக்கூடாதா, நான் தான் சேர்மன். ஒரு காலத்தில் சொன்னாங்க ஊழியர்னாங்க, ப்ரெஸ்பைட்டர்னாங்க, அப்புறம் ப்ரெஸ்பைட்டர் சேர்மன்னாங்க. இப்போ சேர்மன் அந்த சர்ச்சைங்கிறாங்க. நான் அப்போ அங்கே தான் என்ன வருது, பிரிவினை வருது. பிரிவினை ஏற்படக்கூடிய இடங்கள் பொதுவாக அதுதான் ஒளி. ஒரு சில குருவானவர் இருக்கார். இன்னைக்கு விபியா வைஸ் பிரசிடென்ட் எடுத்திருக்காங்க. ஜெயசீல ஞானாதிக்கம், தமிழ் வெஸ்லி மவுண்ட்ல சேர்ந்தவர்.
எந்த சர்ச்சில் போனாலும் அமைதியாக போயிடுவார். ஆனால் அவர் நினச்சது மட்டும்தான் நடத்துவார், வெளியே சொல்ல மாட்டார். யார் சொன்னாலும் ஓகேம்பார், சொல்லுங்கய்யா ஓகே செஞ்சிருவாயான்னு ஆஃப் ஆயிடுவாங்க. இதுதான் ஒளி. அப்போ அந்த சர்ச்சில் என்ன இருக்காது? பிரிவினைகள் இருக்காது. இதுதான் ஒளி. இதுதான் நீ எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. ஒருவேளை நாம் இந்த உலகத்திற்கு அதை தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது வெளிச்சம் உண்டாக கிடவுனார். லைட். நம்ம எங்கே போனாலும் வந்திருக்காரு, நல்லா செய்வார், நல்ல மனுஷன் வந்தாரோ வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அதுதான் வாழ்வு, அதுதான் ஆண்டவர் தேடுவது, அதுதான் வெளிச்சத்தை உண்டாகும். அப்படி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பார்க்கறது யாரடா இவ்வளத்தை உண்டாக்கிட்டோம், நிலம் உண்டாக்கிட்டோம், இப்போ காய்கறியை உண்டாக்கிட்டோம், பழங்களை உண்டாக்கிட்டோம், இப்போ பறவைகளை உண்டாக்கிட்டோம், மீனை உண்டாக்கிட்டோம், எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டோம். இதை ஆண்டு கொள்வது யார்? அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் திருவிலியன் சொல்லுது. திருவிலியன் சொல்றப்போ அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். சிங்கத்தை உங்கள் ஆற்றலுக்கு கொண்டு வாங்க, யானையை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, மரத்தை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, காற்றையும் கடையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. அந்த ஆற்றலுக்கு உங்களை உட்படுத்துங்கள். அண்ட் டொனமே சொல்கிறது நம்மை கீழ்ப்படுத்துவது. ஒருவேளை ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை அதை ஆண்டு கொள்ளும் சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மே மாதம், கத்திரி வெயில், நல்ல சூரியன் ஹை ஃபைல இருக்குது, 112 டிகிரி 109 டிகிரி வெயில். அந்த வெயிலில் உட்காந்து அந்த சுத்தியலை வச்சு அந்த ஒரு உளியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலோட தன்மை ஒரு உடம்புல பட்டு உடம்புலாம் கருப்பாகுது, உடம்புலாம் சூடாகுது, எரிச்சல் ஆகுது. அப்போ மேலே பார்க்குறாரு சூரியனை மேலே பார்த்தா, ஆஹா சூரியனுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது, எவ்வளோ பெரிய அந்த சூரியனுக்கு வல்லமை இருக்குது என்ன நினச்சிக்கிட்டே சொல்கிறாரு, நான் அந்த சூரியனை ஏன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஜெபம் பண்ணுறாரு. மற்ற 6 வாசம் 6:8 உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. ஒரு சூப்பர் வசனம் அது. சொல்லிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ கதவை போட்டிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணு. பரமண்டையில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவளை தருவேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார், இதுவரை நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். அதுதான் அந்த ஜெபம். அதுதான் மத்தேயு 6 சொல்றாரு, லூக்கா 11 சொல்றாரு. ஜெபம்னா நம்ம ஆண்டவரை போய் தனிமைப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ நமக்கும் கடவுளுக்குள்ள தொடர்பை. அதுதான் சாலமோன் சொல்றப்போ 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழியை விட்டு. இப்ப நாமும் குழந்தை நெற்றியில போட்டுட்டோம். ஐயர் கேள்வி கேட்டார், இந்த குழந்தை கிறிஸ்துவ பக்தி வைராக்கியம் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? எல்லாரும் சொல்லுங்க. நாமத்தை போட்டாச்சு, பிதா குமாரன் பரிசுத்த நாமம். ஒருவேளை முழுக்க ஞாபகம் அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஞாபகம். அந்த நாமம் பெற்ற நாம் நம்மளை ஹம்பிள் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றப்போ அவர் இங்க இருக்கிறாரான்னு தேடணுமா. நீதிமொழிகள் 15:29 சொல்லுது, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார். துன்மார்க்க ஜெபம் அருவருப்பானது. ஒரு குஷ்ரோகி பக்கத்துல போய் நம்ம நிற்போமா? நிற்க முடியாது. அப்ப நம்ம ஜெபம் பண்றப்ப நம்ம துன்மார்க்கா இருந்தா என்ன பண்ண மாட்டாரு? நிற்க மாட்டாரு. அதுதான் முகத்தை தேடணுமா, சீக் டு த ஃபேஸ். ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த முகத்தை தேடிட்டு எதுக்கு இல்லை தன்னை சிந்திக்கணும். பொல்லாத வெளியை விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பணும். என்கிட்ட என்ன பொல்லாத வெளி? அது என் மனசு உடனே பேசும். காந்தியர்கள் சொல்றார், உன் உள் மனது உன்னோடு பேசுங்கிறார். சுயசரிதையில தப்பு பண்றப்போ வியாதி வர்றப்ப ஏன் வியாதி வந்துன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு ஜலதோஷம் பிடிச்சதுன்னா, ஜலதோஷம் வெண்ணியும் பச்சத்தனையும் கலந்து குடிக்க கூடாது, நீ குடிச்சதாலும் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சுன்னு உடனே ஆண்டு உபயோகிக்கிறார். உடனே பிரியாணியில போய் வெங்காயம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா திரும்ப சளி அதிகமாகும், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது, அதைத்தான் சொல்றேன். அதே மாதிரி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பணும். திரும்பிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்படிதான் இந்த சிற்பி என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நான் சூரியனா மாறக்கூடாதுங்கிறார். சகல பவர் இருக்கிறதுல அதிக பவர் ஃபர்ஸ்ட் படைப்பு தான், ஃபர்ஸ்ட் கிரியேஷன் தான் பவர் ஜாஸ்தி. சூரியன் தான் பக்கத்தில் நம்ம 1.5 லட்சம் கிலோமீட்டர் பக்கத்தில் போனால் நம்ம கரியாயிடுவோம். 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னாலே நம்ம போக முடியாது. சூரியனுடைய இது நமக்கும் சூரியனுக்கும் பல லட்சக்கணக்கான மைல் தூரம் இருக்கான். இருக்கிறதுல அதிக பவர். நீங்க சூரியனை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல கண் இருளாயிரும். அதை விட பயங்கர ஒளி பவுல் மேல விழுந்தாலும் கண் அவனுக்கு இருள் அடைந்தது. பவுலுடையலுக்கு கண்ணில் இருந்தது காரணம் சூரியனுடைய பெரிய ஒளி அவர் மேல உள்ளது. அப்பதான் பார்த்தா இது இருக்கிறதுல அதிக பவரே
சூரியன் தான். ஆனா அந்த சூரியனை விட பவர் ஒண்ணு இருக்கு. அது யாரு? யார்? அந்த சூரியனுடைய அதிக பவர் இருக்கு போய் தான் அந்த சூரியன் தான் இருக்கிறதுல பவர் ஜாஸ்திங்கிறதுக்கா சொல்றேன். சூரியனா மாறக்கூடாதுங்கிறார், மாறிட்டார். அவர் கேட்டோன்னா ஆண்டவன் நீ சூரியனா போப்பான்ட்டார். சூரியனா மாறிட்டார். சிற்பி சூரியனா மாறி போய்கிட்டு இருக்கப்போ சூரியனுடைய வெளிச்சம் எல்லார் மேலேயும் படுது. அங்க ஒரு கரு மேகம் வருது. அந்த கரு மேகம் வந்தோடனே சூரியனுடைய ஒளி என்னாது? கீழே நின்று போச்சு. அப்பதான் பார்க்குறாரு, ஓ சூரியனுக்கு மேலே பெரிய பவர் கருமேகம் ஒன்று இருக்கா. நம்ம சூரியன் தான் நினைச்சோம், ஓ கருமேகம் இதை விட பெருசா. உடனே கடவுள்கிட்ட திரும்ப ஜெபம் பண்றாரு. ஏன்னா ஜெபம் தினமும் சொல்லணும், எப்பப்போ என்னென்ன வேணுமோ அப்பப்போ சொல்லணும். இடைவிடாமல் ஜெபம், கண்டினியூ டு த பிரேயர். இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் என்பது நம்ம தேவைக்கு எப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஓய்வே கிடையாது. தூங்குறப்ப கூட திடீர்னு முடிச்சுட்டா தோத்திர ஆண்டவரே நல்ல தூக்கத்தை தாங்க, காலையில் எழுந்திருக்க போறேன், என்ன தேவை அப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கதான். கண்டினியூ டு த பிரேயர். உடனே திரும்ப ஜெபம் பண்றார், நான் கருமேகமா மாறிடணும். கருமேகமா மாறிட்டார். இப்போ கேட்டோடனே கருமேகமா மாறிட்டார். இந்த கருமேகம் எல்லார் மேலேயும் சூரியன் படாமடி போய்கிட்டே இருக்கு. அங்க பெரிய ஹில் வந்துருச்சு, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. அந்த மலையை மோதிட்டு கருமேகம் போக முடியல, கருமேகம் நின்றுச்சுப்போ. மலைக்கு அந்த பக்கம் இருக்கவனுக்கு சூரியன் விழுது, இந்த பக்கம் இருக்கவனுக்கு சூரியன் விழல. என்ன இந்த மலை இதை விட பெருசா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு நான் மலையா மாறணும், சேஞ்ச் டு த ஹில்னார். நான் மலையா மாறினார். மலையா மாறிட்டார். இப்போ மனுஷனா இருந்தவர் சூரியனா போயிட்டாரு. சூரியனா வந்து டார்க் ஸ்கையா மாறிட்டாரு. இப்போ ஹில்லா மாறிட்டார். இந்த ஹில்ல பாருங்க, இப்போ ஒரு சிற்பி கீழேருந்து ஹில்ல அடிக்கிறான், உடைக்கிறான். சின்ன சுத்தி சின்ன ஒளி, அதை வச்சு அடிச்சு உடைக்கிறான். சூரியனுடைய பெரிய பவர் கருமேகம், அதை மலை தடுத்துச்சுன்னு பார்த்து மலையா மாறணும். இந்த மலையே உடைக்கிறானவன். அப்போ நான் சிற்பியா மாறணும்னு இருப்போம். இப்போ எங்கே வந்துடா திரும்ப அகைன். இதுதான் படைப்பு. நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் டிஜிஎஸ்ன்னு ஆகணும்னு நினைக்கிறோம், பென்னிகன் ஆகணும்னு நினைக்கிறோம், பில்லிகிராம் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நம்முடைய பிரதமர் மோடிஜி மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஜனாதிபதி மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் மனிதனுடைய நினைவுகள் இப்படிலாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு எரேமியா 1:5, நீ தாயின் கருவில் உருவாகும்னு நான் உனக்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். சங்கீதம் 139:16 சொல்றார், உன் கருவையினுடைய கண்கள் கண்டதுங்கிற. உன் கரு எப்படி இருக்கும்? நீ எப்படி கருப்பா இருப்பியா, வெள்ளையா இருப்பியா, ஒல்லியா இருப்பியா, குண்டா இருப்பியா, நீ எப்படி இருப்ப, உன்னுடைய தன்மை என்ன, உன் குவாலிட்டி என்ன, உன்னுடைய கருவையினுடைய கண்கள் கண்டது. நீ ஒரு டீச்சரா இருப்பியா, நீ ஒரு ஆயரா இருப்பியா, நீ ஒரு MBBS-ஆ, நீ ஒரு டாக்டரா, IAS-ஆ, IPS-ஆ, இல்ல நீ ஒரு பிச்சைக்காரனா என்பதை அவர் நம்முடைய கருவை கண்கள் கண்டது. அன்னைக்கே ஸ்டாண்ட் பண்ணி கண்டுட்டார். அப்போ சொல்றாரு, உங்களுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்லணும்? உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்னைக்கு கருவேண்டிய பார்த்திருக்கீங்க, என்னுடைய சித்தம் என்ன, என் பிள்ளைக்கு என்ன செய்யணும். அந்த ஆசீர்வாதம் டிவி 5 அப்பம் 2 மீன், 5 அப்பத்துக்கு 5000 ரூபா, 2 மீனுக்கு 2000 ரூபா காணிக்க கொடுப்பார் ஆசீர்வாத டிவி. அவங்க அப்பா ஒரு நல்ல மனிதர், ஜெய்பால், விருதுநகரை சேர்ந்தவர், சிறப்பான ஒரு ஆசிரியர். சாதாரண ஒரு சைக்கிளில் தான் போவார். இப்போ இல்லை, இறந்துட்டாரு. ரொம்ப தன்மையானவர். சகை மாதிரி 3 அடி தான் உயரம், ஒரு உயரம். ரொம்ப சூப்பர் டீச்சர். நாங்கள் எனக்கு தெரிந்த கடை விருதுநகரில் இருக்குது, அவங்களோடு இருக்கப்போ அவர் அறிமுகம் பண்ணார். இதுதான் பிளெஸிங் டிவி ஆலன்பாலுடைய அப்பான்னாங்க. அங்கே சர்ச்சு மதுரை ரோடில் CSI யோவான் சர்ச், பெரிய சர்ச், அதில் முக்கியமான நம்பர் அவர் அறிமுகம் பண்ணுறப்போ அவரோடு பேசுகிறப்போ, நீங்கள் என்னங்க ஒரு 60 ரூபா சைக்கிளில் வரீங்க, உங்கள் பையன் 1.5 கோடி ரூபா பென்ஸ் காரில் போகிறாரு, என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னாரு. நான் ஆசிரியருங்க, ஒய்ஃபு டீச்சருங்க, சம்பளம் 10 ரூபாய்க்கு ஆரம்பித்தோம், இவ்வளோ தான் சம்பளம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அதுதான் படைப்பின் தன்மை. ஒருவேளை என் பிள்ளை நான் IAS ஆகணும்னா, IAS-ஆ நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஒருவேளை உங்கள் பிள்ளை MBBS ஆகணும், MBBS ஆகணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் விருப்பம் செய்வார். என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனை தான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த ஊழியக்காரனாவே நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கிருபை செய்வார். இல்லை என் பிள்ளை ஒரு சோசியல் ஒர்க்கராக மாற்ற போகிறேன், அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவர் உட்கார்ந்துருக்கப்போ, நடக்கிறப்போ, எழுந்திருக்க உபாகம்
6:7 சொல்லுது, நீ உட்கார்ந்து இருக்கிறப்போ, எழுந்திருக்கிறப்போ, நடக்கிறப்போ, ஓடுறப்போ உன் வசனத்தை அவன் பிள்ளைக்கு நீ கருத்தாய் சொல்லிக் கொடு. அவன் படிக்கிறப்போ கையில கெட்டு வசனத்தை சொல்லிக் கொடு. நீ பாடுறப்போ, நீ அந்த பிள்ளையை தொட்டில போட்டு ஆட்டுறப்போ, அந்த பிள்ளை அழுகிறப்போ நீ ஒரு பாட்டு பாடுற, அந்த பாட்டு அந்த பிள்ளையோட உடம்புல படுது. ஒரு வேத வசனத்தை சொல்ற, அந்த வசனம் பிள்ளையோட உடம்புல படுது. அந்த வசனத்தை கேட்டு அந்த பிள்ளை ஒரு எல்லா நிலையிலும் ஒரு உயர்ந்த நிலையில அந்த பிள்ளை கடந்து போகுது. அதுதான் உன்னுடைய லைஃப். நீ எப்படி ஒப்பு கொடுக்குறியோ அப்படி ஒப்பு கொடுக்கறப்ப மட்டும்தான் ஆண்டவனை உயர்த்துவான்னு சொல்றாரு. இந்த தாயார் சொல்றப்போ, ஒரு தாளான படிக்காத ஒரு தைநாட்டியன் தாயார் இதே மாதிரி பெரிய பைபிள், இதை விட பெரிய பைபிள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எழுத்தா கூட்டி கூட்டி படிப்பாங்க. ஸ்கூலுக்கே போல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட ஸ்கூலுக்கு போல, ஜாக்கெட் போட்டதில்லை, ஆனா பைபிள் மட்டும் தான் படிக்க தெரியும். ஆனா அந்த தாயாருடைய ஜெபம் என்ன, எங்களுக்காக, எங்களுடைய 4 சகோதரர்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரியாய் பிறருக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்களும் இருந்தாங்க. எங்களையும் அப்படிப்பட்ட ஊட்டச்சத்தத்தோடு ஊட்டி 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 வளர்த்தாங்க. அப்படி கொடுக்கறம்பா, நீ சாப்பிடுறத பிறருக்கு கொடு, நீ சாப்பிடுற ஏழைக்கு கொடுத்து நீ சாப்பிடு, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த லைஃப் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு எங்களை அழைத்து போயிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஆயராக திருநெல்வேலி திருமண்டத்துல ஒரு ஹானரி ஆர்டினேஷன் பெற்ற ஒரு ஆயராக, சாராட்டக்கர் கல்லூரியில் ஒரு செக்ரட்டரியாக, என்எம்எஸ்ல இன்னைக்கு ஒரு ஹானரி ட்ரெஷரராக, 6 ஆண்டுகள் ஐஎம்எஸ்ல பிரசிடென்டாக ஆண்டவர் பணி செய்திருக்கிறார். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் சில ஸ்கூல்களுக்கு சேர்மனாக கூட பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல காஸ்பல் சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல, அந்த 2 நாட்கள்ல நம்முடைய டைசிஸ் சார்பில் நடந்த 3 நாள் கூட்டத்துல ஒரு நாள் எனக்கு கொடுத்தார் பிஷப். யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சிலாக்கியம், யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சிலாக்கியம். நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி இவருக்கு கொடுக்கலாம், ஒரு திருநெல்வேலிக்காருக்கு எப்படிப்பா கொடுக்கலாம்? ஆனா பிஷப் கூப்பிட்டாரு, கொடுத்தாரு. பெரிய ரெக்கார்டு. கடந்த ஆண்டுடைய அற்புதத்தில் ஒரு அற்புதம் நான் சொல்லுவேன். அதை ஒருவேளை ஆண்டவர் நம்மை அழைத்த ஒரு உண்மையில் இருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் பார்த்தவங்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டுடைய படைப்பு ஒரு நன்மையான படைப்பு, ஆண்டு கொள்ளுங்கிறார். அதுதான் சங்கீதம் 104, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களிலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். 104 சொல்றார். அப்ப வாசிக்க கிட்ட எபேசியர் 1 அதிகாரம் சொல்றாரு, தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை பிளஸ் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 1 சொல்றாரு. 3 அதிகாரம் அந்த ஆரம்பத்துல நம்ம நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டிருப்போம். அந்த 1:3 அந்த உலக பிரகாரம் சகல ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பிள்ளைங்களுக்கு எபி கார்மேல் மைக்கேல் அம்மையாருங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. டோனாவூர்ல அந்த அம்மாவுடைய கல்லறை இருக்கு. திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, மதுரையை சேர்ந்தவங்க டோனாவூர் போனால் அந்த அம்மா கல்லறையை பாருங்க. கல்லறை உயரமாக கெட்டப்பட்டிருக்காது, தரையோட தரையாக இருக்கும். கல்லறை கட்டுறதுக்கு அந்த அம்மா அனுமதிக்கலையாம். அதுக்கு மேலே ஒரு தூண் வச்சுருப்பாங்க. தூணில் ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. கிண்ணத்தில் தினம் தண்ணி ஊற்றுறாங்க. பறவைகளுக்காக தண்ணீர் கொடுப்பதற்காக, காக்கா குருவி போன்ற பறவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக எபி கார்மேல் மைக்கேலுடைய அம்மையார் கல்லறையில். அந்த அம்மா இங்கிலாண்டை சேர்ந்தவர்கள். முதல்ல ஊழியத்திற்கு சைனா, ஜப்பான், ரஷ்யாலாம் போகிறாங்க. ஆண்டுடைய காலம் சின்ன வயசுலே, ஒரு 16-15 வயசுல போயிட்டு அங்கே ஆண்டுடைய காலிங் இல்லை. அப்போ சில 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா பவுலடிகள் ஒவ்வொரு பட்டணத்துக்காக போவார். தடை திரும்ப வந்துறார். திரும்ப மக்கதோனியா திருச்சபை யார் அவர் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காலிங் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இந்தியாவில் அந்த வேலூருக்கு மேலே ஒரு மலை இருக்குது, சின்ன மலை, கொடைக்கானல் மாதிரி. அந்த மலையில் தான் அந்த அம்மா ஊழியம் பார்க்குறாங்க. அந்த அம்மாவுடைய கண்கள் ஃபாரினர்ஸ் கண்ணு மாதிரி ரெட் கண்ணு இல்லை, நம்மள மாதிரி ப்ளூ ஐ. அந்த அம்மா சின்ன வயசில் ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம ஊரில் ஃபாரினுடைய கண்ணு யாருக்கு, அந்த பூனை கண்ணுங்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் ஏதோ ஒரு பேரை சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எனக்கு ரெட் ஐ, எனக்கு ஏன் கண்ணு, இந்த கண்ணு ஏன் தந்தீங்கன்னு கடவுள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்தியாவுக்குள்ள ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்திய மக்களுடைய கண்கள் ப்ளூ ஐ. இப்போ இந்தியாவுக்குள்ள தன்னை அர்ப்பணிப்பதற்காக வந்தேன் என்பதற்காக அந்த ஆண்டவர் எனக்கு கருவிலே நீ தெரிந்து கொண்ட அந்த அம்மா புத்தகத்தில் எழுதுறாங்க. அந்த மலையில் ஊழியம் பண்ணுறப்போ ஒயிட்ஸ்ங்கிற ஒரு மிஷினரி,
லிட்டில் ஒயிட் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றார். வந்து அந்த அம்மாவை சந்திக்கிறார். ஒரு ரெவரண்டு, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தங்கிறார். ஏன்னா அது கேள்வி, ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வந்தேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வந்தேன், எதுக்கு இந்த ஊருக்கு வந்து நான் எப்படி கேள்வி கேட்பீங்கிறார். இங்கே வசதியானவர் இருக்கான், இங்கே இருக்க 90 விழுக்காடு கிறிஸ்தவன், இவனுக்கு அவன் காஸ்பல் தேவையில்ல, உன் காஸ்பல் எங்கே வேணும்னா எங்கே இல்லையே அங்கே வா. அப்போ நம்ம என்ன செய்யணும், எங்கள் ஊருக்கு வா. எங்கள் ஊரில் அவங்க ஊருன்னா ஒரு வேரிசிய பண்ண விலை. வாலிப பெண்கள் பெண்மை அடைந்தவுடன் அந்த பெண்ணை கொண்டு ஒரு பொது இடத்துல விட்டுருவாங்க. பொதுவான இடத்துல இருக்க அந்த பெண்ணை பல ஆண்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டு கட்டி விடுறதுன்னுவாங்க, தேவதாசிம்பாங்க, தேவதாசின்னுவாங்க. யாருனாலும் அந்த பெண் மேல கை வைக்கலாம். அதுக்காக பொது இடத்துல விட்டுறாங்க. ஆனா பெண்மை என்பது அப்படி அல்ல. வேதம் சொல்லுது ஒருத்தர் ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணோம். அந்த மக்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லை, நீ வந்து அவங்களுக்கு சொல்லுன்னு கூப்பிட்டு போறாரு. அந்த அம்மா அங்கே போகுது, பயங்கர போராட்டம். மிஷன் என்பது, நற்செய்தி என்பது போனவுடனே எடுபடாது. ஒருத்தருக்கு எடுபடும், மிச்சம் 99 பேர் எதிர்ப்பாயிடுவாங்க. 99 ஆப்போசிட் ஆயிடுவாங்க. இப்போ எதிர்ப்பாளர்கள் அதிகமாகிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய திருடனுடைய சப்போர்ட் இந்த அம்மாவுக்கு இருக்கு, பெரிய சண்டைக்காரனுடைய சப்போர்ட். அதை வச்சு அந்த பெண்களை மீட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். சரி, அந்த பெண்கள் அந்த தொழிலை விட்டு அந்த சமூகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த பெண்களுக்கு யார் வாழ்வு கொடுப்பது, யார் உணவு கொடுப்பது? சமூகத்தில் வீட்டில் சேர்க்க மாட்டான், கொண்டு அந்த பொது இடத்துல விட்டானா அதுக்கப்புறம் அவளுடைய வியாதி, அவர் எய்ட்ஸ் வந்து செத்து போறா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வர முடியாது, சமூகமே அவளை சேர்த்துக் கொள்ளாது. அவள் பேர் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண் சொல்றாரு. சமாரிய பெண் சொல்றாருல, இந்த இடத்துல வந்து நான் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது, ஏன்னா எல்லாரும் நீ வெட்டமா ஏளனமா பாக்குறாங்க, அதனால ஜீவ தண்ணீரை தந்துட்டீங்கன்னா நான் குடிச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே இருந்துக்குவேன், இங்க வரமாட்டேன். அந்த பெண் சொல்றாள் யோவான் 4ஆம் அதிகாரத்துல. யோவான் 8ஆம் அதிகாரத்துல இந்த பெண், அதாவது பெண்ணை அசுத்தப்படுறப்போ அந்த சமூகமே கல்லெறிய நிக்குது. ஏன்னா தவறு செய்த ஒரு ஆணை விட்டுட்டு அந்த பெண்ணை விட்டு அந்த சமூகம் கல்லெறிய நிக்குது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த சமூகத்துக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து வர்றாரு. இதே மாதிரி நம்ம போராட்ட தினத்துல அந்த மக்களை அங்க வந்து அழைத்திருப்போம், இந்த மக்களை எப்படி விடுதலை கொடுப்பது? அப்போ இங்கிலாந்துக்கு லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதி இங்கிலாந்துல இருந்து பெரிய தொகை கொடுக்குறாங்க சர்ச்சஸ் ப்ரமோஷன் ஒர்க்ல. அந்த பெண்களை பற்றி சொல்றப்போ, இதே மாதிரி சர்ச்சில் சொல்றப்போ சர்ச்சில் நிறைய தொகை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி 450 ஏக்கர் இடம் வாங்குறாங்க டோனாவூர். 450 ஏக்கர். அந்த பெண்கள் யாரெல்லாம் விடுதலை பெற்று வந்தாங்களோ அவங்களுக்கு விவசாயம் பண்ண அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் மிஷனரிகள் படிப்பதற்கு சந்தோஷ் வித்யாலயா உள்ள இருக்கு. நம்பர் 1 ஸ்கூல் இன் தமிழ்நாடு, இந்தியாவில் நம்பர் 1 ஸ்கூல் சந்தோஷ் வித்யாலயா. மிஷனரிகள் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்க பெரிய சர்ச்சு கட்டுறாங்க. அந்த பெண்களுக்கு ஆராதிப்பதற்கு ஆண்கள் அனுமதி இல்லை. அந்த பெண்கள் அந்த சர்வீஸ்ல ஆண்கள் அனுமதி இல்லை. ஆனா எனக்கு ஒருத்தர் அனுமதி வாங்கி தரேன். நாங்க ஒரு அம்மா ரொம்ப செலக்டரா தான் கொடுப்பாங்களா ஆண்களை உள்ள. இன்னைக்கும் அந்த சர்ச், அந்த சந்தோஷ் வித்யாலயா, அந்த பெண்களுக்கு 450 ஏக்கர் இன்னைக்கு இருக்கு. அவருடைய பியூட்டி என்னன்னா, அந்த அம்மா 14 ஆண்டுகள் பணி செய்கிறாங்க. 14ஆவது ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட்ல முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுது. அந்த அம்மாவில் எழுந்து நடக்க முடியாது, ஒரு கட்டில் படுத்திருந்தே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பல புத்தகங்கள் எழுதினாங்களாம், ஆவிக்குரிய புத்தகங்கள். ஆனால் தன் வந்த நாட்டிற்கு திரும்ப போலியாம். என்ன நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்துக்கு அவங்க வேலை செஞ்சாங்களாம். 1975-76 பில்லி கிரஹாம் வர்றவர் அந்த பணித்தளத்தை போய் பார்க்கிறார். அந்த அம்மா இருந்த வீட்டை பார்க்கிறார் பில்லி கிரஹாம். அவரால் ஜெபம் பண்ண முடியலையாம். பயங்கரமான அவர் கோட் அவுத்து போட்டா அந்த கோட்டுடைய நிழல் யார் மேல போடுதோ அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு ஊழியக்காரர் பில்லி கிரஹாம், ஃபாதர் பிஷப் எஸ்ராயா அவளை கூப்பிட்டு அந்த செம்மேரியில ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. 1975-76 அந்த நேரத்துல அவர் அங்க போய் அந்த அம்மாவை பார்க்க போறாரு. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய பவர், அந்த அளவுக்கு பவர் அந்த அம்மா அவரால் ஜெபம் பண்ண முடியும். அங்க அந்த அம்மாவுடைய பரிசுத்தாண்டி வல்லமாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சா. ஒருவேளை அதுதான் அவனுடைய பாதை, ஆண்டுடைய அழைப்பு. அந்த ஆண்டோடைய அழைப்பு, ஆண்டுடைய தன்மை, படைப்பின் தன்மை. உங்களை என்ன ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார்.
படைத்த ஆண்டவருக்கு நாம் சரியான சாட்சியுள்ள பிள்ளைகளாய் சரியான நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு திருச்சபையில நாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கோம், பதவிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கோம். திருச்சபையில் இருக்க காணிக்க பணத்தை எவ்வளோ மக்களுக்கு வீணா செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். 100 பேர் சர்ச்சைக்கு வராங்க, 90 பேர் நல்லவங்க, என்னை மாதிரி 10 பேர் தான் கெட்டவங்க. திருச்சபை அரசியல பதவிக்காக சண்டை போட்டுக்கொண்டு மிஷினி சுட்டான், அழிச்சிட்டான், இவன் அழிச்சிட்டான், அவன் திருட்டான். எவனும் திருடுறதில்லை. அவனை குறை சொல்லுங்க 10 பேரால நீங்க திருச்சபையில சண்டை. இதனால என்ன நடக்குதுன்னா, திருச்சபை நான் போடுற 10 ரூபா காணிக்க, நீங்க போடுற ஒரு 10 ரூபா காணிக்க, ஒரு டீயோட விலை 10 ரூபா, ஒரு டீயை குறைச்ச ஒரு 10 ரூபா காணிக்க போடுறேன், அநேக மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அதுல 10 ரூபாயில இன்னைக்கு 9 ரூபாயை திருச்சபை கோர்ட்டுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கு. நான் IMSல குற்றாலத்தில் ஒரு இடம் இருக்கு, 5 ஏக்கரோ 6 ஏக்கரோ, ஒரு ஏக்கர் 20 கோடி 30 கோடி போகும். பலர் சொந்தம் கொண்டாடுறாங்க. அந்த கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர். என்ன சார் கிறிஸ்தவம், கிறிஸ்டின்ங்கிறீங்களே, உங்கள்கிட்ட இருக்க பைபிள், உங்கள்கிட்ட இருக்க வாழ்வு சாட்சி இல்லையா சார்ங்கிறார். ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு போலீஸ்காரர் ஒரு டைசிஸில் ஐயருங்க சேர்ந்து ஒரு ரூமை உடைச்சுட்டான், சண்டை போட்டான். நீதிக்காக பாதுகாப்புக்கு எஸ்பிகிட்ட போனாங்க. எஸ்பி சொல்கிறாரு, நாங்கள் தான் பாவ மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட முட்டி போடணும், நீங்கள் அங்கி போட்டு நினைக்க வெக்கமாக இருக்கியா போங்கயான்னாராம். ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட போனாங்களாம், நீங்கள் தான் மக்களுக்கு அமைதி கொடுப்பதற்காக வந்தீங்க, ஏசாயா 9:6 அமைதியின் அரசர் என்று சொன்னீங்க. எல்லா மக்களுக்கும் அமைதி, மிகுந்த சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி என்று கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள்ல நீங்களே அமைதி இல்லாம ஏண்ட வந்து நிக்கிறீங்களே, எங்களுக்கு அமைதி செய்யணும். ஆட்சி அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டையா வெட்டு குத்தா, நீங்களா என்னடா மனுஷன் கேட்கிறாராம். நாம் நம்முடைய அழைத்த அழைப்பிற்கு இன்னைக்கு திருச்சபையில் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். மற்ற பேராயத்தை பார்க்கிறப்ப சென்னை பேராயம் சண்டையே இல்லை. யூபி எலெக்ஷன், செக்ரட்டரி எலெக்ஷன், மற்ற பேராயம் 150 ஸ்டே வந்திருக்கோம். இப்ப ஒரு ஸ்டே கூட இல்லை. இப்ப சென்னை பேராயத்து மக்கள் நல்ல மக்கள், எலெக்ஷன் செய்ய ஜட்ஜி நடத்துறார். நம்ம விசுவாசமா செருப்பை வெளியே விட்டுட்டு வரோம். எலெக்ஷன் அன்னைக்கு காவல்துறை பூட்டு போட்டு உள்ள வர்றாங்க. வருஷத்துக்கு எங்க என்ன ஆயிருது? இன்னைக்கு திருச்சபையில் ஏதாவது சாதாரண ஒரு செக்ரட்டரி ட்ரெஷரருக்கு ஒன்னும் பதவி இல்லை, காணிக்கை எடுத்துக்கலாம், போன இடத்துல ஐயர் கூட போனா ஐயர் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், துண்டு போடுவாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய அமைப்பு என்ன? நாம் பிறருக்காக என்ன செய்யறோம்? நாம் பிறருக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அன்னைக்கு எம்பிக்கார் மீக்கல் அம்மையார் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததால ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி இன்னைக்கு உயர்ந்து நிற்குது. ஊழியத்துல பெரிய பெரிய திருச்சபைகள் காணப்படுது. எங்க பார்த்தா இதே மாதிரி சின்ன கிராமங்கள்ல இதே மாதிரி பிரம்மாண்டமான பெரிய பெரிய திருச்சபைகள். மிஷனுடைய அர்ப்பணிப்பு. ஒருவேளை இன்னைக்கு அந்த மிஷன் இல்லாத ஏழை ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யறோம்? வருத்தத்தோடு கழிப்பது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெய்வ சகாயம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகர் படித்த ஒரு மிஷனரி, ஒரு ராஜாட்ட ஒரு முக்கியமான பிரதம மந்திரியா இருக்கிறார். அவர் இந்தியாவை தமிழகத்தை சுற்றி பார்த்துவா, எல்லா ஊரும் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ராஜா அவர் அனுப்புறாரு. ஏன்னா முதலாவது நான் இயேசு கிறிஸ்து தோமா கால் வைத்த பூமி கன்னியாகுமரி மாவட்டம். கேரளாவில் இறங்கி நடந்து வராரு. தோமா கட்டின சர்ச் இன்னைக்கு இருக்கு, ஒரு கல் கோயில். நாகர்கோயிலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். தோமா கட்டின சர்ச். அதனால நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிராளிகளும் அதிகமான ஒரு மாவட்டம். கிறிஸ்தவுக்கும் ஆப்போசிட் ரொம்ப அதிகம் இருக்கும். 60 விழுக்காடு கிறிஸ்தவர்கள், 40 விழுக்காடு மற்ற மதத்தினர். ஆனால் இந்த 40 விழுக்காடு மற்ற மதத்தை ரொம்ப தீவிரவாதியாக இருப்பாங்க.
அப்படி அந்த ராஜா பிற மதத்தை சேர்ந்தவர் சேவசகாயம் பிள்ளையை அனுப்புகிறாரு, நீ போய் பார்த்துட்டு வாப்பாங்கிறாரு. அவர் வர்றாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. அங்கே சிதம்பரம் பக்கத்தில் வர்றாரு. சிதம்பரத்தில் ஒரு பெரிய கோயில், ஒரு புனித தலம். அதுக்குள்ளே எல்லாரும் போகணுன்னா சட்டையை அவுக்கணும். சட்டையை அவுத்து அவங்க ஜாதியோடைய பாரம்பரியம் அந்த பூநூல் இருக்கணும், அவங்க தான் உள்ளே போக முடியும். பிள்ளைவாள் என்பது பிராமண சமூகத்திற்கு அடுத்த ஒரு பெரிய சமுதாயம். சைவர், அதே மாதிரி கட்டுப்பாடு உள்ளவர்கள், மத பிடிப்பு உள்ளவர்கள், ஜாதிய வெறி உள்ளவர்கள். அவரை சட்டை அவுக்கிறாரு, பூநூல் இல்லை, அப்போ நீ போக முடியாதுங்கிறார். அவர் சொல்கிறாரு, அப்பா நானும் இப்படி தான் பாங்கிறார், போக முடியாது போன்ட்டாங்க. உடனே நீ என்னடா கடவுள்கிட்ட வந்துட்டார், கோச்சிட்டு வந்துட்டார். வந்துட்டு அப்படியே நடந்து சிதம்பரம் பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறார். சிதம்பரம் தாண்டி அந்த பக்கம் கடலூர், அந்த இவர் நம்ம சீகன்பால் வந்த ஏரியாவுக்குள்ள அப்படியே வந்துக்கிட்டு இருக்கார். அங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வெளியே நிற்பானேன்னு உள்ளே வாருன்னு ஒரு போர்டு இருக்குது. அது என்னதுன்னு பார்க்குறாரு. அது ஒரு சர்ச். ஏன்னா யாரையும் பேர் ஜாதி பேர்லாம் சொல்லாமல், மதம் பேர் சொல்லாமல் ஒரு கடவுள் கூப்பிட்றாரு. இது யாரா கடவுள்னு பார்க்குறாரு. உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவருக்கு வந்து அந்த அந்த பிடிப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு, கொள்கை. அங்கே ஞானஸ்தானம் வாங்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கிறார். ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவனா ஒரு தீவிரவாதியாக மாறிட்டார், சாது சுந்தர் சிங்கை போல மாறிட்டு திரும்ப ஊருக்கு போகிறாரு. நல்ல அமைச்சர், உண்மையான அமைச்சர், சின்சியர் ஒர்க்கரு. வேற்று மதத்துக்கு போயிட்டான். ஆனால் அந்த மதத்துக்கு போனதால் அந்த ராஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளோ தூரம் சொல்கிறாரு, வேணா வச்சிடல விட்டுரு, எனக்கு கடவுள் ஜீசஸ் தான், வானத்தின் மேம்படுத்தவர் அவர் தான், மற்றதெல்லாம் உருவாக்குனதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ரொம்ப தீவிரமாக சொல்கிறாரு. பல வகையில் அவரை துன்பப்படுத்துகிறார். தெய்வ சகாயம் பிள்ளையை பல வகையில் துன்பப்படுத்துகிறார். கடைசியாக ஒரு மலையில் கொண்டு ஒரு கெட்டி போடுறாரு. வெயில், சரியான வெயில் அதிகமாகுது. சாதாரண இடத்தை விட மலை இருக்க பிரதேசத்தில் வெயில் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக காணப்படும். அந்த கல் சூடு, கல்லிருந்து வெப்பம் வரும். அந்த கல்லை அவரை கெட்டி போடுறாங்க. 2 கால் தனியாக 2 கை தனியாக சங்கிலினால் கெட்டி போட்டாங்க. வெயில் ஏற ஏற தண்ணி தாகம், ரொம்ப தாகத்தினால் தோண்டு ஐயோ ஐயோ தண்ணீர் தண்ணீர். இயேசு சிலுவையில் அந்த வேதனை பெருகிய பொழுது, உடம்புலேருந்து ரத்தம் தண்ணீர் வடிந்த பொழுது தாகம் ஏற்படுது. அப்போதான் தாகமாக இருக்கிறேன் என்று ஜீசஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாகத்தோடு அவர் சத்தம் போடுறார். சத்தம் போடுறப்போ நீ இயேசுவை மறுதலிங்கிறாங்க. முடியாதுங்கிற, முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி திரும்ப கேட்குறப்போ சிரட்டையில், சென்னை பாஷையில் கொட்டாங்குச்சியில் டிச்சி தண்ணி, செப்டிக் டேங்க் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் போகும்போது பயங்கரமான நாத்தம், தட்டி விடுறாரு. இதுதான் உனக்கு தண்ணி, இல்லை நீ மறுதளிச்சுட்டு வாங்குறாங்க. அப்போ அப்படி ஜெபம் என்ன பண்ணுறதுன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. ஏசாயா 55 தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறாரு. மத்தேயு 11:28 சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் சொல்கிறாரு. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்கிறாரு. இப்போ பவுலடிகள் சொல்கிறப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிறாரு. பேதுரடிகள் 1 பேதுரு 5:7 சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் ஒரு மேலே வச்சுட்டுங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறப்போ யோவான் 14:1 உங்களிடையும் கலங்காது இருப்பதாக ஆண்டவர் I am the way, I am the life, I am the truth சொல்றாரு. அந்த 14:14 என் நாமத்தினால், இந்த நேம் ஆஃப் தி ஜீசஸ், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன்னு சொல்றாரு. இந்த ஜெபத்தை சொல்லி இங்க ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு தன் கையில் கட்டப்பட்ட சங்கிலினால் அந்த பாறை ஒரு அடிக்கு அடிக்கிறார். 100 கிலோமீட்டருக்கு ஒரு சத்தம் கேட்குது. சுற்றளவுக்கு 100 கிலோமீட்டர். காவல் கிணறு என்பது அங்கிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் அங்கே வரையும் இந்த சத்தம் கேட்குது. அவர் தான் இன்னைக்கு அங்கதான் அவரை ஷூட் பண்றாங்க. அந்த சத்தம் கேட்குறப்போ அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வைக்கிறது. இதுதான் சங்கீதம் 104 சொல்றாரு, கல்களிலிருந்தும் தண்ணீரை உருவாக்கும் ஆண்டவர். எப்படி ஊற்று கிணறு பூமியை தோண்டா தண்ணி வருதோ, கல்லிலிருந்தும் தண்ணியை உருவாக்கும் ஆண்டவர். இன்னைக்கு அந்த ஜீவ ஊற்றுக்கு மணி அடிச்சான் பாருன்னு, அதுக்கு பேரு. இன்னைக்கு அதுல இருந்து இந்த தண்ணீர் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அந்த சம்பவம் இன்னைக்கு அந்த பாறையிலிருந்து
சொன தண்ணின்னு சொல்றாங்க. நீங்க இங்க இந்த செஞ்சிக்கு போனீங்கன்னா அந்த ஒரு மலையில சொன தண்ணி வரும். அதே மாதிரி அந்த தண்ணீர் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. ஒருவேளை அவரை கொண்டு போய் நீங்க அவரை ஷூட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஷூட் பண்ணணும்னு காவல் கிணத்துல ஷூட் பண்றாங்க, கன் வேலை செய்யல. அவர் தான் ஜெபம் பண்ணி கொடுத்தாராம். ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அழைத்தார். மரண பரியந்தம் தன் வாழ்வை ஒப்புக் கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு மிஷினரிகள் அப்படித்தான் அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருக்காங்க. வட இந்தியாவில், இன்னைக்கு இந்தியாவில் சென்னையில் எங்களுடைய பகுதியிலேருந்து 10 கிலோமீட்டர் போனால் மீஞ்சூரில் காஸ்பல் சொல்ல முடியல. தீவிரவாதிகளுடைய சக்தி எங்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க ஒரு தடவை 2 தடவை. ஆனால் வட இந்தியாவில் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே பணி செய்வது என்பது சமுதாய பணி. கல்வி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க நல்லவங்க நம்ம எடுத்திருக்கிறப்போ அவங்க வியாதி வர்றப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலைங்க காஸ்பலுங்க. அதுவரை நம்ம காத்திருக்கணுங்க. அவங்களுக்கு வியாதி ஆண்டவர் கொடுக்கணும். வியாதி கொடுத்துக்கிறப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றப்ப விடுதலை கிடைக்கும். இதுதான் சாதாரண மிஷனரிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்காங்க. இதுதான் ஆண்டவருடைய தன்மை. இந்த தன்மையில் இருக்க மக்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கு மிஷன் ஊழியம் என்பது மத்திய பிரதேசில் ஷேடலுங்கிற ஒரு இடத்துக்கு கடந்து போயிருந்தேன் NSI மூலமாக. அங்கே NMSIயோட 15 ஏக்கர் இடத்த பலர் சுருட்டிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்த அதை மீட்டெடுக்கலாம்னு நானும் ஜெனரல் செக்ரட்டரியும் போயிருந்தேன். நான் ட்ரெஷரர், ஜெனரல் செக்ரட்டரி. மதியம் நேரத்தில் போய் சேர்ந்தோம். 2-3 ஃப்ளைட்டை பிடிச்சி போய் சேர்ந்தோம். ரொம்ப தூரம் சாப்பிட்ட ஒரு ஹோட்டலில் இருக்கிறப்போ ஒரு அம்மா பக்கத்தில் ஒரு மென்டல் அப்செட்டான பையன் இருக்கான். மூளையே வளர்ச்சி இல்லாத ஒரு பையன், வாலிப பையன். அவன் தலையை இங்கே ஆட்டுறான், அங்கே ஆட்டுறான், இப்படி ஆட்டுறான். வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கு, கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. அசிங்கமாக இருக்கிறான். சாப்பிட போகிறான். அவனை பக்கத்தில் வச்சுருக்க அந்த அம்மா. அப்போ இந்த பையன் யாருன்னு கேட்டேன். அவங்க பையன் நினச்சிக்கிட்டேன் நான். இல்லைங்க, இது ஒரு அம்மாவுடைய மகன். இவனுக்கு வந்து அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அம்மாவும் ஒரு 15 பேரும் ஜெபம் பண்ணாங்க வீட்டில். மத்திய பிரதேசில் ஷேடோலுங்கிற ஒரு மாவட்டத்தில், ஷேடோல் தான் ஹெட் குவார்ட்டர், கேபிட்டல் சிட்டி. ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்காக அரசாங்கம் அவங்கள மத்திய பிரதேச அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணதில்ல, அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ண மாட்டேங்க. கொலை பண்ணவனு கூட 15 நாள் பெயில் கிடைக்கு. ஜெபம் பண்ணவனுக்கு 45 நாளாக பெயில் கிடைக்கல. நாங்கள் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. வருகிற 2024 தேர்தலில் நம்முடைய தன்மை என்ன? நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இல்லை அரசாங்கம் நம்மளை பார்த்து சிரிக்குது, அப்படி சிரிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஜெபிக்கிற மக்களாய் மாறுவோம். 10 விழுக்காடை விட்டுருவோம். 90 விழுக்காடு இந்த தேசத்தில் 2024 எலெக்ஷனில் நல்ல அரசாங்கம் வரணும். அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம், பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமும் பரிசுத்தப்படணும்பா, நீங்கள் வாங்கப்பா. நம்ம தினம் இந்த தேசத்துக்காக 24 நடக்க போகிற மார்ச்சோ ஏப்ரலோ மேலோ நடக்க போகிற தேர்தலில் நல்ல தலைவர்கள் ஏற்படணும். தேசத்தில் சமூக ஒற்றுமை ஏற்பட்ட தலைவர்கள் ஏற்படணும். ஒரு சமுதாய ஒற்றுமைக்காக மத பிரிவினைகள் இல்லாத ஒரு தலைவர்கள் ஏற்படணும். அப்படி தேர்தலுக்காக திருச்சபைகள் சீர்திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தேசத்தில் ஏற்படணும். நம்ம அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இன்னைக்கு என்னைய நோக்கத்தோடு படைச்சிருக்கிறாரு. இந்த தேசத்துக்காக ஒரு ஜெபிக்கிற மக்களாய் என்னை மாற்றியிருக்கிறார். தகப்பனே, நம்ம ஜெபிக்கிற மக்களாய் மாறணும்னு நம்ம அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நிச்சயம் ஒப்பு கொடுக்குறப்போ தேசம் சந்திக்கப்படும், நாம சந்திக்கப்படுவோம். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது காவியா. தகப்பன, ஒரு இசை கூட தகப்பன, ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய கருவை எங்களுடைய கண்கள் கண்டிருக்குப்பா. அடிமைப்பட்ட எங்களுக்கு தகப்பன, மதப்பிடியில், ஜாதிய பிடியில், சமூகத்தின் அடிமைத்தனத்தில், எங்கள் குடும்பத்திலிருந்து அடிமைத்தனத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நல்வாழ்வை கொடுத்திருக்கீங்க. ஒளியுள்ள வாழ்வை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்கப்பா. இன்னைக்கு இந்த சமூகத்தில் இவ்வளவு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, கல்வி இல்லாம இருக்காங்கப்பா.
எஜுகேஷன் இல்லாம இருக்காங்க தகப்பனே. நாகரிகம் வளர முடியாத நிலைமையில இருக்காங்க. பொது இடத்துக்கு வர முடியாத நிலைமையில ஆடை இல்லாம ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மிஸ்ட் பீப்புள் சொல்லப்படுகிற தொலைந்து போனவங்க ஒரு கூட்டமா ஒரு மக்கள் அசாமில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு எங்களுடைய தேவை என்னப்பா? மணிப்பூர்ல நடந்த நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குப்பா. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. உங்களுடைய பாவத்துல வந்திருக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கீங்க. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்ல பிரகாரமாய் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், பிரசவ வேதனை படுகிறேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த வழிவினங்கள் மக்களுக்காக தகப்பனே, யூதன் இல்ல கிரேக்கன் இல்ல எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்லணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான், அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான் வார்த்தையின்படி தகப்பனே என் இதயத்தில் நான் விசுவாசித்தேன். அவங்களுக்கு விசுவாசிக்க தெரியல. அந்த விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிற மக்களை எங்களை ஒரு ஊழியராய் நீங்க மாற்றிட்டாங்க தகப்பனே. ஒரு ஊழியனாக தகப்பனே ஒரு நாமத்தை அறிவிக்கிற மக்களாய் இல்ல கொடுக்கிற மக்களாய், ஊழியத்திற்கு எங்களுக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் கொடுக்கிற மக்களை எங்களை மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட வர அர்ப்பணிப்பது வாழ்க்கையில் இருக்காங்க தகப்பனே. ஒருவேளை எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு, என் குடும்பத்தில் இவ்வளவு பார சுமையினால இருக்கிறேன், என் குடும்பத்தின் பாரம் நமக்கு தெரியும் தகப்பனே. திருமணமான போன மகள் வாழ வெட்டியா இருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மகன் மனைவியோடு சேர்ந்து வாழல, கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த விடுதலை கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், உங்க நாமத்தை அறிவிக்கிறேன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை உங்க கரத்துல தருகிறேன் தகப்பனே. கொரோனாங்கிற ஒரு வைரஸ்ல என் கணவரை இழந்து தனித்த நிலைமையில இருக்கிறேன். எனக்கு யார் ஆதரவு? ஐயா, பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமை, எனக்கு பென்ஷனும் இல்ல, நான் எப்படி வாழ்வேன், எனக்கு யார் உதவி என்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக மனமிறங்குற தகப்பனே, நீங்க மனமிறங்கப்பா. பயப்படாத, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அந்த மகளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்க நன்றி தகப்பனே, நன்றி. ஒரு விதமான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட நாள், ஆஸ்மா டிவினால் பாதிக்கப்பட்ட நாள், விடுதலை இல்லாம மாத்திர மருந்து கூட வாங்க முடியாத ஒரு நிலைமையில கண்ணீரோடு இருக்கிறேன். நான் எப்படி காஸ்பல் சொல்ல முடியும் என்று ஒரு சகோதரி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஆஸ்மா உன் சீப்பு உன்னை விட்டு கறந்து போகிறது, ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தின்படி அந்த ஆண்டவர் ஒரு ஜீவன தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்ல. அன்னாலை போல ஜெபிக்கிற அந்த மகளை ஆசீர்வதிக்கப்பா. மீண்டுமா எங்களுடைய திருச்சபை போதகர் குடும்பங்கள், திருச்சபையின் ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் மக்கள், எங்களுடைய பேராயர் கிளப்பணி செய்யும் ஆபீஸ் பேரர்ஸ், புதிய பேராயருக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நல்ல பேராயரை எங்களுக்கு தாங்க தகப்பனை ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்க போய் 2024 பொது தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள் ஏற்படணுமப்பா, நல்ல தலைவர்கள் ஏற்ப அதுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க. ஒவ்வொரு மிஷனுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மிஷனை ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனை ஸ்தாபனம் ஆசிரியர்கள் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கீங்க, வளர்த்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு